போக சொல்லியிருந்தோம். அவரும் கூட தான் இருந்தார். துரதிருஷ்டவசமாக அவரை காப்பாற்ற முடியல. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு அரசின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் கவனத்திற்கும் எடுத்து போயிருக்கோம். அவர் அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியிருக்கிறார். சரி, நன்றி. பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா இந்த மாதிரி தேரெல்லாம் இழுக்கும்போது பாதுகாப்பு தீவிரமா கண்காணிச்சிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி எப்படி இந்த மாதிரி இல்ல, அதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தேர் இழுக்கிறப்ப அந்த சைட்ல வந்துட்டாங்க. அந்த இளைஞர்கள் 2 பேர் அந்த ஆர்வம் இதுல சைட்ல வந்ததுனாலதான் அந்த பிரச்சனையை ஒழிய, அதுவும் தேர் நேரா போயிருந்தா கூட இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது. அது ஒரு பக்கமா வந்ததுனால ஒரு சைடு சக்கரம் அந்த சுற்றுச்சுவருக்கு ரொம்ப பக்கத்துல போனதுனால ஒரு நசுங்கி உயிரிழந்த சம்பவம் நடந்திருக்கு. மிகுந்த ஒரு வேதனைக்குரிய சம்பவம் தான். இனி வருங்காலங்களில் எப்படி சார் பாதுகாப்பு இதுக்கான கூடுதல் கவனம் செலுத்தணும். சொல்ற மாதிரி தேர் பக்கத்திலையும் மதுரையில் கூட ஒரு கூட்டமாக தான் மக்கள் வராங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் தீவிரப்படுத்தணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. வருங்காலில் இந்த மாதிரி விபத்து நடக்காம நாங்கள் அனைத்து முயற்சிகளும் எடுப்போம்.